Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாதங்களும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தார், நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதமாகிய அக்டோபர் மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்வில் தேவனுடைய ஆசிர்வாதம் அளவில்லாமல் பொழியும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. நாம் பிறக்கும் முன்னரே தேவனுடைய கண்கள் நம்மை கண்டன. நம் உடலில் ஒவ்வொரு அவயவங்களையும், நம் வாழ்வின் விவரங்கள் அனைத்தையும், நம் இருதயத்தின் எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர். சர்வ வல்லமையுள்ள தேவனிடமிருந்து உங்களுக்கு உதவி வரும். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற இயேசுவின் ஆறுதலான அக்டோபர் மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனின் பார்வையில் நாம் எவ்வளவு அருமையானவர்களாக இருக்கிறோம். நம்மாலும் நம்முடைய மயிரை எல்லாம் எண்ண முடியாது. நம் சிருஷ்டிகர் அவற்றை ஒவ்வொன்றாக அறிந்திருக்கிறார். நாம் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்ட போது நம்முடைய எலும்புகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் பிறக்கும் முன்னரே அவர் கண்கள் நம்மை கண்டன. நம் உடலில் ஒவ்வொரு அவயவங்களையும், நம் வாழ்வின் விவரங்கள் அனைத்தையும், நம் இருதயத்தின் எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவன் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவற்றை பெயரிட்டு அழைக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. பிரபஞ்சத்தை நெருக்கமாக அறிந்திருக்கும் தேவன் உங்கள் பெயரையும் அறிந்திருக்கிறார். உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். எப்போதும் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்கள் மேல் அக்கறை கொள்ளவில்லை. அவர் ஏதோ உயரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பெரிய பெரிய ஊழியர்களின் பிரச்சனைகளில் தான் தலையிடுவார் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் கூட ஒருவேளை கர்த்தர் என்னுடைய பிரச்சனையை குறித்து பாராமுகமாயிருக்கிறாரே, பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லையே, ஏன் கால தாமதம் பண்ணுகிறார் என்று எண்ணக்கூடும். எனவேதான் இயேசு உங்களை பார்த்து 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிறார். எண்ணி பாருங்கள். கர்த்தர் சிறிய அடைக்கலான் குருவிகள் மேலும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். அதைவிடவும் உங்களுடைய தலையில் உள்ள மயிர்களை குறித்தும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தாவது மிகவும் கவலைப்படுகிறீர்களா? என்று நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று தேவன் தம் வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகிறார். ஆம், கவலை வேண்டாம். ஏனென்றால் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பார்வையில் மிகவும் விசேஷித்தவர்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒத்தாசை அனுப்பும் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 11:4 நீங்கள் வாசித்தால், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள்
சோதனைகள் அவர்களை சோதித்தருகிறது என்று கூறுகிறது. ஆபத்து காலத்தில் கர்த்தர் நமக்கு உதவுவார் என்பது எத்தனை அற்புதமான காரியம் அல்லவா? தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் கண்ணோக்குகிறார். ஆம், சர்வ வல்லவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். இன்றே கர்த்தரை நோக்கி பாருங்கள். யோசபாத் என்று ஒரு அரசன் இருந்தான். சத்துருக்கள் அவருக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிராக யுத்தம் பண்ண வந்தனர். அவர்களை பார்த்து யோசபாத் ராஜா மிகவும் பயந்தான். அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்தான். ஆண்டவரே, என் கண்கள் உம்மையே நோக்கியுள்ளது. உமது வல்லமையினால் எங்களுக்கு உதவும் என்று அவர் ஜெபித்த போது தேவன் தமது தீர்க்கதரிசியின் மூலம் அவருக்கு பதிலளித்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று பதிலளித்தார். அவர்கள் தங்கள் எதிரிகளை வென்றார்கள். தேவனுடைய இரக்கம் என்றென்றும் நிலைத்திருப்பதற்காக அவரை துதிக்க வேண்டும். உங்களுக்கும் கர்த்தர் இதை செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் கஷ்டங்கள் மறைந்து போகும். உற்சாகமாயிருங்கள். இந்த நாளில் நீங்கள் கூட ஏதேனும் பிரச்சனைகளினால் மனம் கலங்கிக் கொண்டிருந்தாலும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு அவர் மார்பில் சாய்ந்து இளைப்பாருங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். அப்போது இன்றைக்கு இருக்கிற கடுகளவு பிரச்சனைகளானாலும் சரி, மலை போல நிற்கும் பிரச்சனைகளானாலும் சரி, கர்த்தர் அவற்றை தீர்த்து வைப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. திருமணம், பிள்ளைகள், சுகம், பொருளாதாரம் அல்லது சொந்த வீடு என்று ஏதாவது ஓர் அற்புதத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று கூட நீங்கள் திகைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். தேவன் உங்கள் தலையில் உள்ள மயிரையெல்லாம் எண்ணி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை பற்றிய விவரங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமில்லை. உங்கள் கண்ணீர் வீணாக போகவில்லை. உங்கள் ஜெபங்கள் மறக்கப்படவில்லை. விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார். உங்கள் பெயரை, உங்கள் தேவைகளை, உங்கள் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற அவர் உண்மையுள்ளவர். அவரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வதை காண்பீர்கள். பிரியமானவர்களே, அவர் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தும் கூட உங்களுடைய அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்த மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆராய்ந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதமாகிய அக்டோபர் மாதத்தை காண கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. உமது வாக்குறுதிக்கு நன்றி. நான் உமது பார்வையில் விலையேற பெற்றவளாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எனக்காக உதவி செய்வதற்காகவும் எனக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காகவும் நன்றி. எல்லாவித பயத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை அதிகமாய் அறிந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தலையில் உள்ள மயிரையெல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீர். உம் பார்வையில் நான் விசேஷித்தவளாய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நினைத்தருளும். சுகத்தை, ஆசீர்வாதத்தை இன்றே அருளிச் செய்யும். இன்றே என்னை சீர்படுத்தும். என் வாழ்வு
வாழ்வின் துயரத்தை எல்லாம் சந்தோஷத்தின் சாட்சியாக மாற்றியருளும். என் வாழ்க்கையை குறித்த எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தருளும். உமக்கு மகிமையாக அற்புதங்கள் நிகழட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.